வணக்கம். 2024ஆம் ஆண்டை பிரகடனப்படுத்தி வரவேற்கிறேன். எனது பெயர் ஆண்ட்ரூ பார்க். நான் நியூயார்க்கில் உள்ள எவர்கிரீன் தேவாலயத்தின் மூத்த போதகர். இன்று இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலிருந்து நீக்கப்பட்ட ராஜாக்களைப் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது கேள்விக்குரிய ஒரு வம்சாவளி. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் உள்ள இயேசுவின் வம்சாவளி. இது மிகவும் சுவாரஸ்யமான வம்சாவளி, ஏனெனில் இது ஒரு தொடர்ச்சியான வம்சாவளி அல்ல. இதில் பல நீக்கப்பட்ட தலைமுறைகள் உள்ளன. இது நமக்கு எப்படி தெரியும்? மத்தேயு 1:17 படி இயேசுவின் வம்சாவளி 3 காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றிலும் 14 தலைமுறைகள் உள்ளன என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. முதல் காலம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை செல்கிறது. 2வது காலம் தாவீது முதல் பாபிலோனுக்கு நாடி கடத்தப்படுவது வரை. 3வது காலம் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவது முதல் இயேசுவின் பிறப்பு வரை செல்லுகிறது. இப்போது நீங்கள் இந்த 3 காலங்கள் வருடங்களையும் நீளத்தையும் பார்த்தால் அவை அனைத்தும் வெவ்வேறு அளவில் உள்ளன. எனவே முதல் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 2166இல் பிறந்த ஆபிரகாம் முதல் கிறிஸ்துவுக்கு முன் 1013இல் எருசலேமில் தாவீதின் ஆட்சி தொடங்கிய வரை செல்கிறது. எனவே அது 1163 வருடங்கள் நீடித்தது. 2வது காலம் தாவீது முதல் கிறிஸ்துவுக்கு முன் 537இல் பாபிலோனுக்கு நாடு கடத்துவது வரை செல்லுகிறது. எனவே அது 406 வருடங்கள் நீடித்தது. பின்னர் 3வது காலம் கிறிஸ்துவுக்கு முன் 597இல் பாபிலோனுக்கு நாடு கடத்துவது முதல் கிறிஸ்துவுக்கு 4இல் கிறிஸ்துவின் பிறப்பு வரை செல்கிறது. இது 599 வருடங்கள் நீடித்தது. இந்த 3 காலங்களும் ஒவ்வொன்றிலும் 14 தலைமுறைகள் இருந்தும் எப்படி வெவ்வேறு நீளங்களை கொண்டிருக்க முடியும்? இது அர்த்தமற்றது, சரியா? அது மட்டுமல்ல, வேதாகமத்தில் ஒரு தலைமுறையின் சராசரி சுமார் 25 முதல் 35 வருடங்கள் ஆகும். ஆனால் நீங்கள் இங்கே வருடங்களை கணக்கிடும்போது முதல் காலத்தின் சராசரி ஒரு தலைமுறைக்கு 83 வருடங்கள் ஆகும். இது மிகவும் அதிகம். எனவே இங்கே பல நீக்கப்பட்ட தலைமுறைகள் உள்ளன என்பதை காட்டுகிறது. 3வது காலத்தின் சராசரியும் ஒரு தலைமுறைக்கு 42 வருடங்கள் ஆகும். இது 25 முதல் 30 வருடங்கள் சராசரியை விட மிகவும் அதிகம். ஆனால் நமது இன்றைய விரிவுரையின் மையமான 2வது காலம் பற்றி என்ன? 2வது காலத்தின் சராசரி சுமார் 29 வருடங்கள் ஆகும். அது 25 முதல் 30 வருடங்களின் சராசரிக்குள் வருவதாக தெரிகிறது. இருப்பினும் நாம் 2வது காலத்தை 1ஆம் நாளாகமத்தில் உள்ள வம்சாவளியுடன் ஒப்பிடும்போது 2வது காலத்திலும் சில நீக்கப்பட்ட தலைமுறைகள் உள்ளன என்பதை நாம் காணலாம். மத்தேயு 1:8 நாம் 1ஆம் நாளாகமம் 3:11 மற்றும் 12 ஒப்பிடும்போது மத்தேயுவில் யோராம் உசியாவின் தகப்பன் என்று கூறுகிறது என்பதை நாம் காணலாம். உசியாவின் மற்றொரு பெயர் அசாரியா. 1 நாளாகமம் 3:11 மற்றும் 12 யோராம் அகசியாவின் தகப்பன் என்றும், அகசியா யோவாசின் தகப்பன் என்றும், யோவாஸ் அமத்சியாவின் தகப்பன் என்றும், அமத்சியா அசரியாவின் தகப்பன் என்றும் கூறுகிறது. அவருடைய மற்றொரு பெயர் உசியா. எனவே இங்கே 3 வம்சாவளியினர் தலைமுறையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த காலகட்டத்தில் அத்தாலியா என்ற ஒரு பெண் ராணியாக ஆட்சி செய்தார் என்பதை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளும் போது இந்த வம்சாவளியிலிருந்து மொத்தம் 4 ராஜாக்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அப்படியானால் இந்த 4 ராஜாக்களும் ஏன் வம்சாவளியிலிருந்து நீக்கப்பட்டனர்? இந்த 4 ராஜாக்களும் 3 பொதுவான விடயங்கள் இருப்பதை நாம் காணலாம். முதலாவதாக அவர்கள் அனைவரும் ஒரு தீய பெண்ணான அத்தாலியாவுடன் தொடர்புடையவர்கள். 2வது, இந்த 4 ராஜாக்களும் விக்கிர ஆராதனை செய்தனர். 3வதாக இந்த 4 ராஜாக்களும் ஒரு இயற்கையான மரணம் அடையவில்லை. அவர்கள் அனைவரும் ஒரு சோகமான மரணத்தை அடைந்தனர். ஆனால் இந்த 3 விடயங்களில் இங்கே மிக முக்கியமான ஒன்று, அவர்கள் அனைவரும் அத்தாலியாவுடன் தொடர்புடையவர்கள் என்பதே. எனவே அவர்கள் அத்தாலியாவுடன் தொடர்புற்று பாவம் செய்து விக்கிரம் வணங்கி கொடூரமான முறையிலே மரணத்தை தழுவினார்கள். அத்தாலியாவுடன் தொடர்புகளை தேவனிடமிருந்து விலக செய்து, மேலும் அவர்கள் அவ்வாறு செய்ததால் அவர்கள் வம்சாவளியிலிருந்து நீக்கப்பட்டனர். அப்படியானால்
இந்த அத்தாலியா யார்? நாம் கண்டுபிடிப்போம். எபிரேய மொழியில் அத்தாலியா என்ற பெயருக்கு கர்த்தர் துன்பப்படுத்தினார் என்று அர்த்தமாகும். ஏன் யாராவது தங்கள் மகளுக்கு இந்த பெயரை வைப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனினும் அது மிகவும் விசித்திரமான பெயர். அதனால்தான் அது அவளுடைய பெயரின் அர்த்தம். அவள் ஜோசபாத்தின் மகனான யோராமின் மனைவியானாள். 2 ராஜாக்கள் 8:18 படி யோராம் அத்தாலியாவை திருமணம் செய்ததால் அவன் ஆகாபின் குடும்பத்தின் வழிகளின்படி நடந்தார். மேலும் அவன் கர்த்தரின் பார்வையில் பொல்லாப்பு செய்தான். யோசபாத் ஒரு நல்ல ராஜா. சரியா? அவன் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார். ஆனாலும் அவர் முக்கியமான ஒரு தவறை செய்தார். அது திருமணத்தின் மூலம் ஆகாபுடன் கூட்டணி சேர்ந்ததுதான். அவர் அத்தாலியாவை தனது மருமகளாக ஏற்றுக்கொண்டார். அதுதான் யூதாவுக்கு தெற்கு ராஜ்யத்தில் பிரச்சனை தொடங்கியது. எனவே நாம் அத்தாலியின் வம்சாவளியை கண்டறியும் போது இது ஏன் நடந்தது என்பதை நாம் காணலாம். 2 ராஜாக்கள் 8:26 மற்றும் 27 படி அத்தாலியா ஆகாப் மற்றும் யோசபாலின் மகள். ஆகாப் மற்றும் யோசபால் இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தின் மிகவும் தீய ராஜாவும் ராணியும் ஆவார். அத்தாலியாவின் தாயான யோசபேல் யார்? 1 ராஜாக்கள் 16:31 யோசபேல் சீதோனியரின் ராஜாவான ஏத்பாகாலின் மகள் என்று கூறுகிறது. எனவே யோசபேல் ஒரு யூத அல்ல, ஆனால் அவர் ஒரு புறஜாதி. அவள் ஒரு சீதோனியல். அவளுடைய தகப்பனின் பெயர் எத்பாகால், அதனுடன் பாகாலுடன் என்று அர்த்தமாகும். எனவே பெயரிலிருந்து இந்த மக்கள் பாகாலை வணங்கினார்கள் என்பதை நீங்கள் காணலாம். எனவே யோசபால் இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யத்திற்கு பாகால் ஆராதனை கொண்டு வந்தாள். மேலும் முழு ராஜ்யத்தையும் தேவனை விட்டு விலகி பாகாலை சேவிக்க செய்தாள். அவளுடைய மகள் அத்தாலியா யூதாவின் தெற்கு ராஜ்யத்தின் அரச குடும்பத்திற்குள் திருமணம் செய்து கொண்டாள். மேலும் அவள் பாகால் ஆராதனை யூதாவிற்குள் கொண்டு வந்தாள். அத்தோடு முழு ராஜ்யத்தையும் ஆகாபின் வழிகளில் நடக்க செய்து பாகால் ஆராதனை யூதா முழுவதும் பரப்பினாள். இப்பொழுது நாம் அத்தாலியின் வம்சாவளியில் மேலும் சென்றால் ஏத்பாகால் சீதோனியர்களின் ராஜா என்பதை நாம் கண்டோம். சீதோனியர் யார்? சீதோனின் சந்ததியினர். ஆதியாகமம் 10:15 படி கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனை பெற்றான் என்று கூறுகிறது. சீதோன் கானானின் மூத்த குமாரன். மேலும் இந்த கானான் தான் நோவா சபித்த கானான் சந்ததியினர் கானானியர்கள். இஸ்ரவேலர் கானான் தேசத்தை கைப்பற்றிய போது கானானியர்களை தேசத்திலிருந்து துரத்த வேண்டும் என்று தேவன் சொல்லியிருந்தார். மேலும் உபாகமம் 7:3 மற்றும் 4 கானானியருடன் திருமண உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தேவன் தெளிவாக கட்டளையிட்டார். வேதாகமம் மேலும் கூறுகிறதாவது, அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொடாமல் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களின் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். இங்கு வேதாகமம் சொல்வது போல சரியாக நடந்தது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். இரண்டாவதாக, அத்தாலியா யூதாவின் குடும்பத்தின் அரசாங்கத்தினர் அனைவரையும் அழித்தாள். 2 ராஜாக்கள் 11:1 அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள் என்று வேதாகமம் கூறுகிறது. அவள் அரச சந்ததியினர் யாவரையும் கொன்றாள் என்று அது கூறுகிறது. அப்படியானால் யார் இந்த அரச சந்ததியினர்? முதலாவதாக அவர்கள் அனைவரும் அத்தாலியாவின் பேரன்கள். எனவே இந்த தீய பெண் தன் பேரன்கள் அனைவரையும் கொன்றாள். ஆனால் அது மட்டுமல்ல, அங்கே உள்ள அரச சந்ததியினர் தாவீதின் சந்ததியினரை பற்றி பேசுகிறார்கள். தாவீதின் சந்ததியினர் யார்? எருசலேமில் அவருடைய சந்ததியினர் மூலம் எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக ஒரு விளக்கு இருக்கும் என்று தேவன் தாவீதுக்கு வாக்குறுதி அளித்த அதே சந்ததியினர் இவர்கள்தான். 2 ராஜாக்கள் 8:19 கர்த்தர் உன் குமாரருக்குள்ளே எந்நாளும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதுபடியே அவன் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை என்று கூறுகிறது.
தேவன் கூட தாவீதின் சந்ததியினரை அழிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் தாவீதுக்கு அவர் கொடுத்த உடன்படிக்கை வாக்குறுதியின் காரணமாக. ஆனால் இப்பொழுது சாத்தான் அத்தாலியா என்ற இந்த பெண்ணை பயன்படுத்தி தாவீதின் சந்ததியினர் அனைவரையும் கொன்று எருசலேமிலிருந்து விளக்கை துண்டிக்க முயற்சிக்கிறான். ஆனால் தேவன் அதை நடக்க விட மாட்டார். ஏனெனில் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்குறுதியும் ஒருபோதும் முறியடிக்கப்படாது. அப்படியானால் இங்கே நடந்தது என்ன? அந்த நேரத்தில் ஜோய்தா என்ற பிரதான ஆசாரியனும் அவருடைய மனைவி யோசபா என்ற ஒரு பெண்ணும் தேவனுக்காய் நின்றார்கள். 2 ராஜாக்கள் 11:2 வேதாமம் கூறுகிறது, யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரிமையா யோசபேல் கொலையிடப்படுகிற ராஜகுமாரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவள் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையிலே ஒளித்து வைத்தார்கள். இவளோடே கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். 7ஆம் வருஷத்தில் ஜோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவர்களையும் காவலர்களையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வர சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆணை இடித்து விடுவித்துக் கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்தான். எத்தனை ஆச்சரியமான காரியம்! எத்தனை ஆச்சரியமான காட்சியம்! அத்தாலியா அந்த சந்ததியின் அனைவரையும் கொன்று கொண்டிருந்தாள். அப்போது தான் யோசபால் தைரியம் கொண்டு அகஸ்யாவின் ராஜாவின் குமாரனும் தாவீதின் சந்ததியுமான குழந்தை போவாசை திருடி 6 வருடங்கள் ஆலயத்தில் மறைத்து வைத்தாள். அதை உங்களால் நம்ப முடிகிறதா? 6 வருடங்கள் குழந்தை வளர்ந்து சத்தம் போட்ட போது அவர்கள் அத்தாலியாவிடமிருந்து அவனை மறைத்து வைக்க வேண்டியதா இருந்தது. இறுதியாக 7ஆம் வருடத்தில் ஜோயதா பிரதான ஆசாரியர் அனைத்து காவலர்களையும் ஆலயத்துக்கு சப்பாத் நாளில் கொண்டு வந்தான் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. மேலும் அவர் அவர்களுக்கு ராஜாவின் குமாரன் சிங்காசனத்தில் உண்மையான வாரிசான குழந்தையை யோவாசை காட்டினார்கள். அந்த பிரதான ஆசாரியன் குழந்தையை இப்படி காண்பிக்கும் காட்சி உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அது எவ்வளவு ஆச்சரியமான காட்சியாக இருந்திருக்கும். எனவே இங்கே இந்த சம்பவம் நமக்கு என்ன கற்பிக்கிறது? அத்தாலியா அந்தி கிறிஸ்துவின் நிழலாக இருக்கிறாள் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. வலு சர்ப்பத்தின் ஆதிக்கத்தின் கீழிருப்பவள் மற்றும் தாவீதின் சந்ததியினரையும் தாவீதின் குமாரனையும் கொல்ல விரும்புகிறாள். இருப்பினும் தேவனுடைய உடன்படிக்கையும் அவருடைய வாக்குறுதி முறியடிக்கப்படாது. எனவே தேவன் ஜோய்தாவையும் அவருடைய மனைவி யோசபாத்தையும் பயன்படுத்தினார். யோசபால் என்ற பெயருக்கு கர்த்தரின் சத்தியம் அல்லது கர்த்தரின் உடன்படிக்கை என்று அர்த்தம். எவ்வளவு ஆச்சரியமான பெயர், சரியா? அவருடைய பெயர் கர்த்தரின் உடன்படிக்கை. அதுவே தேவனுடைய வார்த்தை நிறைவேற உதவியது. எனவே அவர்கள் தேவனுக்காய் நின்று குழந்தை போவாசை 6 வருடங்கள் மறைத்து வைத்தனர். அத்தாலியாவின் ஆட்சி 6 வருடங்கள். ஆனால் 7ஆம் வருடத்தில் தேவன் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி பிசாசின் ராஜ்யத்தை கவிழ்த்து தேவனுடைய ராஜ்யத்தை மீண்டும் நிறுவினார். ஜோய்தா இந்த கிளர்ச்சியை தொடங்கி 7வது நாளில், அதாவது சபத் நாளிலே நடந்தது இது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நமது சபாத் நாள் கர்த்தரின் நாள். மேலும் நாம் கர்த்தரின் நாளில் திருச்சபைக்கு செல்லும் போது அது இந்த உலகை ஆளும் பிசாசுக்கு எதிரான நமது ஆவிக்குரிய கிளர்ச்சி என்று நான் நம்புகிறேன். கிறிஸ்து திரும்பி வரும்போது அவர் அந்த வேலையை முடிப்பார். அவர் சாத்தானின் ராஜ்யத்தை கவிழ்த்து தேவனுடைய ராஜ்யத்தை இங்கு பூமியில் நிறுவுவார். மேலும் குழந்தை யோவாஸ் உடனான இந்த சம்பவம் அந்த நாளை நோக்கி சுட்டு காட்டுகிறது. தேவனுடைய உடன்படிக்கை நிற்க முடியாது, நிறுத்த முடியாது என்ற நம்பிக்கை இது நமக்கு கொடுக்கிறது. அவருடைய வார்த்தை எப்போதும் நிறைவேறும். 2 நாளாகமம் 23:3 அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடு உடன்படிக்கை செய்தார்கள். ஜோயதா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். ஆமேன். இதோ தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து ராஜாவாக ஆட்சி செய்கிறார்.
அப்படித்தான் அத்தாலியாவின் அடக்குமுறை ஆட்சி முடிவுக்கு வந்தது. இருப்பினும் அவளுடைய சந்ததியான அகசியா, யோவாஸ் மற்றும் அமத்சியா போன்ற 3 ராஜாக்களும் விக்கிராராதனை செய்து தீயவர்களாக வாழ்ந்தனர். எனவே அவர்களும் வம்சாவளியிலிருந்து நீக்கப்பட்டனர். எனவே அவர்களின் வாழ்க்கையின் சிலவற்றை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது அகசியா. அகசியா யோராம் மற்றும் அத்தாலியாவின் மகன். 2 நாளாகமம் 22:3 அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள். அவனுடைய தாய் அத்தாலியா அவனுக்கு ஆலோசனை சொன்னாள். எனவே அவன் தீயவனாக இருந்திருக்க வேண்டும். 2வது ராஜா யோவாஸ். இவர்தான் ஜோய்தாவும் யோசபாவும் திருடி 7ஆம் வருடத்தில் சிங்காசனத்தில் அமர்த்திய அதே குழந்தை யோவாஸ். அவன் உண்மையான தாவீதின் சந்ததி. எனினும் ஜோய்தா உயிரோடு இருந்தவரை யோவாஸ் கர்த்தரிடத்தில் நல்லதை செய்தார் என்று வேதாகமம் நமக்கு கூறுகிறது. 2 நாளாகமம் 24:2 ஆசாரியனாக யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் யோய்தா இறந்த பிறகு விஷயங்கள் மோசமாக மாறின. 2 நாளாகமம் 24:17 மற்றும் 18 ஜோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எவ்வளவு சோகம் சரியா? யோவாஸ் ஜோய்தா அவனுக்கு கற்பித்ததை கேட்காதது மட்டுமல்லாமல் அவர் சகரியாவையும் கொன்றார். யார் இந்த சகாரியா? சகாரியா புத்தகத்தை எழுதிய தீர்க்கதரிசி அல்ல. இங்கு சகரியா என்பவன் யோய்தாவின் மகன். சகரியா யோவாஸ் ராஜாவை கடிந்து கொண்டதால் அவர் யோய்தாவின் மகனை கொன்றார். 2 நாளாகமம் 20 வசனத்திலிருந்து 22 வசனத்தில் சொல்லுகிறது, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாக ஜோய்தாவின் குமாரனாகிய சகாரியாவின் மேல் இறங்கினதனால் அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனையை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனாய் ஜோய்தா தனக்கு செய்த தயை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். என்ன ஒரு சோகம்! இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? யோவாஸ் செய்த இந்த மனித துரோகம் அது பயங்கரமானது. ஆம், அது பயங்கரமானது. ஆம். ஆனால் இங்கே வேதாகமம் இன்னும் பெரிய ஒன்றை விவரிக்க முயற்சிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது இன்னும் பெரிய ஒன்றை முன்னறிவிக்கிறது. ஏனெனில் வேதாகமம் 22ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. அப்படியே யோவாஸ் ராஜா தன் தகப்பனாய் ஜோய்தா தனக்கு செய்த தயவை நினைக்காமல் அப்படியே ஜோய்தா யோவாசின் தகப்பன் என்று அழைக்கிறது. பின்னர் வேதாகமம் அவன் குமாரனை கொலை செய்தான் என்று கூறுகிறது. தன் சகோதரனை கொல்லவில்லை, ஆனால் அது குமாரனை கொலை செய்தான் என்று கூறுகிறது. யோவாஸ் தன் தகப்பனின் குமாரனை கொன்றான். அது எதை குறிக்கிறது? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள் என்பதை குறிக்கிறது. யாத்ராமம் 4:22 தேவன் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன் என்றார். ஆனால் இஸ்ரவேலின் குமாரனாகிய நம்முடைய தேவன் அவருடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பிய போது என்ன நடந்தது? இஸ்ரவேலர் தங்கள் தகப்பனுக்கு
துரோகம் செய்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொன்றனர். அதைத்தான் யோவாசும் இங்கே சரியாக செய்தார். எனவே இந்த நிகழ்வின் மூலம் தேவன் இஸ்ரவேலருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் தங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு எதிராக செய்யும் துரோகம், கலகம் மற்றும் துரோகத்தை முன்னறிவிக்கிறார். மூன்றாவதாக அமத்சியாவை பார்ப்போம். அமத்சியா முதலில் கர்த்தரின் பார்வையில் நேர்மையானதை செய்தான். இருப்பினும் ஏதேமியருக்கு எதிராக ஒரு பெரிய வெற்றி பெற்ற பிறகு அவர் பெருமை கொண்டான். மேலும் ஏதோம் தேசத்து கடவுளை வணங்கி விக்கிர ஆராதனை செய்யத் தொடங்கினான். இது எனக்கு அர்த்தமற்றதாய் தோன்றுகிறது. ஏனென்றால் பண்டைய காலங்களில் 2 நாடுகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு ஒரு நாடு வெற்றி பெறும் போது அவர்கள் எங்கள் கடவுள் அவர்களின் கடவுளுக்கு எதிராக வெற்றி பெற்றார் என்று நினைத்தனர். அதுதான் அவருடைய சிந்தனை. எனவே அமத்சியா ஏதோம் தேசத்துக்கு எதிராக தோற்றிருந்தால், அவர் ஏதோம் தேசத்து கடவுள்களை வணங்கியிருந்தால் அது கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஏனென்றால் அவன் எங்கள் கடவுள் அவர்களின் கடவுளுக்கு எதிராக தோற்றார், எனவே நான் அவர்களின் கடவுளை சேவிப்பேன், அதனால் நான் மிகவும் சக்தி வாய்ந்தவராய் இருக்க முடியும் என்று நினைத்திருப்பான். ஆனால் அமத்சியாவின் விஷயத்தில் அது நேர்மாறாக இருந்தது. அவன் சென்று ஏதோம் தேசத்தை தோற்கடித்தான். அதாவது அவனுடைய கடவுளான யாவே அவர்களின் கடவுளுக்கு எதிராக வெற்றி பெற்றிருந்தான். ஆனால் அமத்சியா திரும்பி அவன் தோற்கடித்த ஏதோம் தேசத்து கடவுளை வணங்கினார்கள். இது அர்த்தமற்றது. அதுக்கு பிறகு நடந்தது 2 நாளாகமம் 25-27 அமத்சியா கர்த்தரை பின்பற்றுவதை விட்டுவிட்ட நாளிலிருந்து அவர்கள் எருசலேமில் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினார்கள். அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவர்கள் லாகீசிலே அவனை பிடித்து அங்கே அவனை கொன்று போட்டார்கள். அமத்சியா கர்த்தரை பின்பற்றுவதை விட்டுவிட்ட பிறகு, அமத்சியா தேவனுக்கு துரோகம் செய்த பிறகு, அமத்சியாவின் ஊழியர்களும் அவனுக்கு எதிராக கட்டுக்கட்டி அவனுக்கு துரோகம் செய்து அவனை கொன்றார்கள். எனவே இந்த ராஜாக்கள் அனைவரும் மோசமான, இயற்கைக்கு மாறான மற்றும் வன்முறையான மரணங்களை அடைந்தனர் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். முடிவாக வியானத்துக்கு என்ன அர்த்தம்? மீட்பின் வரலாறு ஆசிரியர் வணக்கத்திற்குரிய ஆபிரகாம் பார் இந்த 4 தீய ஆட்சியாளர்கள் உடன்படிக்கை எதிராக செய்த பெரும் பாவங்களின் காரணமாக நீக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார். அவர்கள் அனைவரும் தேவனுடைய உடன்படிக்கை மீறினார்கள். எனவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலிருந்து நீக்கப்பட்டனர். எனவே இதன் பொருள் என்னவென்றால், இருள் மற்றும் பாவத்தின் தலைமுறைகள் நீக்குவதன் மூலம் இயேசுவின் வம்சாவளி மாம்ச வம்சாவளியில் உள்ள தலைமுறைகளின் முழுமையான பட்டியல் அல்ல என்பதை தேவன் நமக்கு காட்டுகிறார். இந்த வம்சாவளியின் நோக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியின் நோக்கம் மீட்பின் வரலாற்றில் தேவனுடைய நிர்வாகத்தை வெளிப்படுத்தும் விசுவாசத்தின் வம்சாவளியை பதிவு செய்வதே ஆகும். இந்த உடன்படிக்கை எவ்வாறு கடத்தப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் வரை வெற்றி பெற்றது என்பதற்கான பாதையை நமக்கு காட்டும் ஒரு வம்சாவளி இதுவாகும். மனிதர்களின் குறைகள், குறைபாடுகள் மற்றும் துரோகங்கள் இருந்த போதிலும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருந்ததே இயேசு இந்த உலகத்திற்கு வரும் வரை இந்த வம்சாவளி தொடர உதவியது. வேறு வார்த்தையில் கூறுவதனால் இந்த வம்சாவளி மூலம் தேவன் நமக்கும் காட்டும் ஆதாரம், பார் நான் என் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவனாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மனித துரோகம் இருந்த போதிலும் தேவன் தன் வார்த்தை உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தன் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த வம்சாவளியை நான் வாசிக்கும் போது அதுவே தேவன் நாம் பெற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் விரும்பும் ஒரு விடயமாகும். மத்தேயு 1 வம்சாவளியை நாம் வாசிக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் நமக்கு நினைவூட்ட வேண்டியது அதுதான். தேவனுடைய உடன்படிக்கை ஒருபோதும் முறியடிக்கப்படாது. அது எப்போதும் நிறைவேறும். மனிதர்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், சாத்தானும் பிசாசும் உடன்படிக்கை நிறைவேறாமல் தடுக்க எவ்வளவு முயற்சி செய்தாலும், தேவனுடைய வைராக்கியம், அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் அதை தடுக்க விடாது. ஏசாயா 9:6-7 வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர்,
ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதுமுதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நீங்கள் வேதாகமத்திலுள்ள வம்சாவளியில் வாசிக்கும் போதெல்லாம் நினைவில் கொள்ளுங்கள், விடயம் இதுதான். தேவன் தன் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை எப்போதும் பலன் தரும். நாம் அதை நினைவில் கொள்ளும் போது, நாம் இப்போது என்ன வகையான கஷ்டங்கள் அல்லது உபத்திரவங்கள் அல்லது சோதனைகளை அனுபவித்தாலும் உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை எப்போதும் நிறைவேறும். உங்களுக்கான தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்வுக்கானது. அது அழிவுக்கானது அல்ல. மாறாக அது நம்பிக்கை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதாகும். எனவே அவருடைய உண்மைத்தன்மை நம் வழியில் வரக்கூடிய எந்த தடைகளையும் நாம் கடக்க உதவும். தேவனுடைய வைராக்கியம் இதை செய்தது. நமக்கான அவருடைய வைராக்கியம், அன்புதான் இன்று இதை நமக்கு செய்யும். எனவே இப்பொழுது நாம் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வைராக்கியத்துடன் நாம் அனைவரும் எழுந்து நின்று அதே வைராக்கியத்துடன் நாம் கர்த்தருக்காக வேலை செய்ய முடியும். நாம் கர்த்தருக்காக வேலை செய்ய முடியும். ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபிப்போம். அன்பான பரமபிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். மீட்பின் வரலாறு தொடருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் 5வது பிரகடனத்தை நாங்கள் நடத்த உதவியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் கற்றுக்கொண்டது போல எங்கள் கர்த்தரின் வைராக்கியம் அவருடைய வார்த்தைகள் அனைத்தையும் நிறைவேற்றும். எங்கள் தேவன் அவருடைய உடன்படிக்கை உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே நாங்கள் அனைவரும் இந்த வார்த்தையை விசுவாசத்தால் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் எழுந்து நின்று எங்கள் இருதயங்களுக்குள் தேவனுடைய வைராக்கியம் எரியும்படி வேலை செய்ய முடியும். அத்தோடு இந்த வார்த்தைகளை உலகிற்கு எடுத்து சென்று அதை பிரகடனப்படுத்தி பூமியின் கடைசி எல்லைகள் வரை பரப்ப முடியும். அதனால் உமது ராஜ்யம் இங்கு பூமியில் நிறுவப்படும். கடைசி எல்லைகள் வரை பரப்ப முடியும். அதனால் உமது ராஜ்யம் இங்கு பூமியில் நிறுவப்படும். உமது அன்பு, உமது கிருபை, உமது வைராக்கியம் மற்றும் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் உமது திட்டத்துக்காக நாங்கள் உமக்கு மிகவும் நன்றி கூறுகிறோம். நாங்கள் இப்போது என்ன வகையான கஷ்டங்கள், உபத்திரங்களை அனுபவித்தாலும் எங்களுக்கான உமது திட்டம் நல்லது மற்றும் எங்கள் வாழ்வுக்கானது என்பதை நாங்கள் நம்பவும் உறுதியாக இருக்கவும் எங்களுக்கு உதவும். மேலும் எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் ஒருபோதும் தடுமாறாமல் இருக்க நீர் உண்மையுள்ளவர் என்றும் உமது வார்த்தை நிறைவேறும் என்றும் எப்பொழுதும் நம்ப எங்களுக்கு உதவும். இந்த நம்பிக்கையுடன் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளும் எந்த தடைகளையும் நாம் கடக்க முடியும். நாங்கள் உமக்கு மிகவும் நன்றி கூறுகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். மேலும் இயேசுவின் நாமத்திலே அதை அனைத்தையும் ஜெபிக்கிறோம். ஆமென்.